எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வா, இயேசுவை ஏத்துக்கோ, அப்படி வா, வாழுன்னு கர்த்தர். அது சுவிசேஷம் கிடையாது. எப்படி இருந்தாலும் வரலாம், வந்து அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழணும். அதான் வேதம் சொல்லுகிற காஸ்பல். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கட்டான். ஒரு கிருபையை போதிக்கிறவர் 2 முறை சாபத்தை டிக்ளேர் பண்றார். இந்த சுவிசேஷத்தை தவிர, இந்த இயேசுவை தவிர வேற எந்த காரியத்தை பிரசங்கம் பண்ணினாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள் ஸ்ட்ராங்கான வேர்டு யூஸ் பண்றார். சுவிசேஷங்கிறது சாதாரணமாக வரல, தேவனுடைய கிருபையினால, கிறிஸ்துவின் ரத்தத்தினால வந்தது. இன்னைக்கு மக்கள் யாருனாலும் சரி, அவன் யாரு, அவனுடைய பேக்ரவுண்டு என்ன, அவன் எதை விசுவாசிக்கிறான், எதையுமே மக்கள் அலசி பார்க்கற கிடையாது. பைபிளை தூக்கிட்டு வந்தால் மக்கள் வீட்டுக்குள்ளே வர ஏற்றுக்கொள்கிற ஆட்கள் இருக்காங்க. அன்றைக்கி ஒரு ஃபேமிலி முன்னாடி வந்தாங்க, சும்மா பேரளவுக்கு வருவாங்க. யாரே ஒருத்தங்க பைபிளை தூக்கிட்டு வந்து அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசுவை கும்பிடாங்கிட்டாங்க. இயேசுவை கும்பிடாதீங்க, நீங்கள் கும்பிட்ற இயேசு வந்து தெய்வம் இல்லைன்ட்டாங்க. யெகோவா விட்னஸ் வந்திருக்காங்க, உள்ள பைபிளை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு வந்து பைபிளை தூக்குறான், எதே ஒன்று சொல்கிறான்னா மக்கள் ஈஸியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நாங்கள் சொன்ன இயேசுவை தவிர வேறு யார் எதை சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுங்கிறார். வேதத்தில் இயேசுவை பார்த்தீங்கன்னா, அவர் தீமையை வெறுத்தார், தீமைக்கு விரோதமாக செயல்பட்டார், ஹம்பிளாக இருந்தார், பொறுமையாக இருந்தார், மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அவருடைய விடுதலைக்காக கனி வருவதற்காக காத்திருந்தார். ஆனால் தீமையும் பாவத்தையும் அவர் எந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்து ஏற்றுக்கொண்டது மாதிரி ஒரு இடத்துல கூட கிடையாது. அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். ஒரு இடத்துல கூட பாவத்தையும் பாவ வாழ்க்கையும் பாவ செயல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டது மாதிரி, அங்கீகரித்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை சுகமாக்குறார். சுகமாக்கி அந்த பெதஸ்தா குளத்தில் அந்த 38 வருஷம் வியாதியாக இருக்கான் இல்லையா, அவனை சுகமாக்கி திரும்பி பார்க்கும் பொழுது, அதிக கேடு ஒன்றும் திரும்பி வராதவளுக்கு நீ பாவம் செய்யாதனர். அவனை சுகமாக்கிட்டு அவனை விடுவிச்சிட்டேன், விடுதலையாக்கிட்டேன், திரும்பி கேடு வராத அளவுக்கு திரும்பி பாவம் செய்யாது என்று அவனை சீர்படுத்தி நடத்தினர். நீங்கள் மக்கள் கிருபையை தான் போதிக்கிறோம். வேதத்தில் இருக்க மெய்யான இயேசு எப்படிப்பட்டவர், கேரக்டர் என்ன என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் அதை போல மாறுவோம். இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், தேவனுடைய குணாதிசயங்கள் அப்படி வெளிப்படுத்த வந்தவர். தேவன் யார் என்பதை நம்ம காமிக்க வந்தவர். நம் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறவர், மன்னிக்கிறவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர். இருந்த நிலையில் அப்படியே வரலாம், இருந்த நிலையில் வந்ததுக்கு அப்புறம் இருந்த நிலையில் இருக்கக்கூடாது. இருந்த நிலையிலே விடுறது கிடையாது. பரவாயில்லப்பா வந்துட்ட அப்படி இருக்குன்னு சொல்றது கிடையாது. அவர் விரும்புகிற நிலைக்கு நம்மை மாற்ற விரும்புகிறவர், அதை மாற்றுகிற வேலையில் தொடர்ந்து செயல்படுகிறவர். இன்னைக்கு இருக்கிற உலகம் சொல்கிறாங்க இல்லையா, மக்களுக்கு ஏற்றது மாதிரி ப்ராடக்டை கொடுக்கறது. ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டு வளைஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப்பை வந்து சிம்பிளி பண்ணிடணும். அதே மாதிரி மக்கள் சுவிசேஷம் கன்சியூமருக்கு ஏற்றது மாதிரி சுவிசேஷத்தை வளைக்கூடாது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வா, இயேசுவை ஏற்றுக்கோ, அப்படி வா, வாழுன்னு கர்த்தர். அது சுவிசேஷம் கிடையாது. எப்படி இருந்தாலும் வரலாம், வந்து அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழணும். அதான் வேதம் சொல்லுகிற காஸ்பல். இன்றைக்கி சில இடத்துல வந்து பேசுகிற பிரசங்கம் வந்து மகர மக்களை வந்து காயப்படுத்திடக்கூடாது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் இதமாக பதமாக சொல்லிடணும். அப்படின்னா அது காஸ்பலே கிடையாது, அது சுவிசேஷமே கிடையாதுங்க. அவங்க இருக்கிற நிலையிலேயே வைக்க விரும்புகிறது கிறிஸ்துவுடைய சுவிசேஷமே கிடையாது. அவங்க இருக்கிற நிலையிலிருந்து அவங்க வாழ்க்கையை மாற்றி தேவன் விரும்புகிற நிலைக்கு கொண்டு வருகிறது தான் கிறிஸ்துவுடைய பிரசங்கம். அதுதான் இயேசு பேசினாருங்க. இருக்கிற நிலையில வா, இருக்கிற நிலையில இரு, என்னை ஏற்றுக்கொண்டா போதும், பரலோகம் போனால் போதும் சொல்லலை. இங்கே லைஃப் மாறணும். கர்த்தர் நமக்கு பெரிய திட்டம் வச்சிருக்காரு, பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு, பெரிய கனவு வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஆனால் வந்ததுக்கப்புறம் என்னுடைய சுயம் மறிச்சிடணும். என்னுடைய 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 ஜீவனை நான் இழந்துடணும். என்னுடைய ஜீவனை அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். என்னுடைய ஜீவனை இழந்து அவருடைய ஜீவனை நான் ரிசீவ் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெருத்துக் கொள்வாண்டார். தன் ஜீவனை இழக்கிறான், பெறும் பொழுது அவருடைய ஜீவனை பெறுகிறான், அவருடைய லைஃபை பெறுகிறான், அவருடைய தரமான லைஃபை பெறுகிறான். அந்த லைஃபை பெற்று அந்த லைஃபை அப்படியே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும். நான் சொன்னது புரியும். இருக்கிற நிலையிலே வாழக்கூடாதுங்க. இருக்கிற நிலையிலே வாழும்படியாக அவர் ஒரு காஸ்பலை சொல்லலை. இருக்கிற நிலையில வா, பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, தம்மடிக்கிறோன்னா பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வா. ஆனால் மாறணும். மாறுகிறது தான் சுவிசேஷம்.